டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயங்களில் கொடிமரம் ஏற்றி வழிபாடு தொடங்கும். மூஷிய வாகன மோதகஸ்தா சாமரகர்ணா விளம்பித்த சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாதநமஸ்தே என்று சொல்லி தொடங்குகின்றேன். ஆலயங்களில் கொடிமரம் வந்தது எப்படி? ஒரு கதையை கேட்போமா? பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் நிறைய தான தர்மங்கள் செய்து உலகிலேயே தன்னை விட தானமும் தர்மமும் எவரும் செய்திருக்க முடியாது என்ற கர்வம் ஏற்பட்டது அவருக்கு. தானே உலகில் சிறந்த நீதிமான் என்ற எண்ணமும் எழுந்தது. இதை உணர்ந்த கிருஷ்ணர் தருமரின் ஆணவத்தை அடக்கி பாடம் புகட்ட எண்ணினார். தர்மா, நீ ஒரு அஸ்வமேத யாகம் செய். அதைத் தொடர்ந்து தர்மர் அஸ்வமேத யாகத்தை துவங்கினார். அஸ்வமேத யாக குதிரை மற்ற பாண்டவர்களுடன் பாரத தேசத்தை வலம் வந்தது. தருமரின் அதிகாரத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அஸ்வமேத யாக குதிரை மணிப்பூர் ராஜ்யத்தை அடைந்த போது நிலைமை மாறியது. மயூரத்வஜன் அந்த நாட்டு அரசன் சிறந்த கிருஷ்ண பக்தன். அந்த ராஜாவுக்கு கிருஷ்ணர் ஆதரவை பெற்ற பாண்டவர்களின் அஸ்வமேத யாக குதிரை என்பது நன்றாக தெரியும். ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மனமில்லை. எனவே குதிரையை தடுத்து நிறுத்தினான். மயூரத்வஜனின் மகன் தாம்ராதவஜன் பாண்டவர்களுடன் போரிட்டு அவர்களை சிறைப்பிடித்தான். மயூரத்வஜனை தர்மரால் வெல்ல முடியாது என்று கிருஷ்ணரும் தர்மரும் அந்தணர் வேடம் பூண்டு மணிப்பூர் சென்றனர். அந்தணர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர், அரசே, நாங்கள் காட்டு வழியாக இங்கே வரும் வழியில் ஒரு ராட்சசன் என் மகனை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக மனித மாமிசம் சரிபாதி உடல் பாகம்தான் வேண்டுமாம். எனவே உன் உடலில் பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும் என்றார். அதோடு உன் உடலை உன் மனைவியும் மகனும் தான் வெட்ட வேண்டும் என்றார். மன்னன் மயூரத்வஜனும் சம்மதம் தெரிவித்தான். அப்போது அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை கண்ட தருமன், கண்ணீருடன் தரப்படும் தானம் தேவையில்லை என்றான். அதற்கு மன்னன், மன்னிக்க வேண்டும் வேதியர்களே, என்னுடைய உடலின் ஒரு பாகம்தானே பயன்பட போகிறது, மற்றொரு பாகம் பயனின்றி போகப் போகிறதே என்பதை நினைத்துத்தான் என் கண்கள் கலங்கின என தெரிவித்தான். அதை கேட்டதும் தருமரின் ஆணவம் அழிந்தது. தான் இதுவரை செய்து வந்த தானமும் தர்மமும் இவன் முன்பு ஒன்றும் இல்லை என்று தருமர் நினைத்து வருந்தினார். அப்போது கிருஷ்ணர் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி விஸ்வரூபமாக மயூரத்வஜனுக்கு தரிசனம் அளித்தார். மேலும் கடவுளை வணங்கும் இடங்களில் நீயும் உன் மனைவியும் மகனும் துவஜஸ்தம்பம் கொடிமரமாக இருப்பீர்கள். ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக அனைவரும் உங்களை வணங்குவார்கள் என்ற வரத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணர் மன்னனுக்கு அருளினார். கொடிமரமானது ஜீவதாரு, உயிர் உள்ள மரத்தால் செய்யப்படுகிறது. அது தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மூடப்பட்டு ஆகம விதிப்படி சில சிற்பங்கள் செதுக்கப்படுகின்றன. கொடிமரத்தின் மேலே 3 உலோக அடுக்குகள் அமைக்கப்படுகின்றன. அதன் பெயர் மேகலா. அந்த 3ம் பூமி, அண்டம், சொர்க்கம் ஆகியவற்றை குறிப்பதாகும். அதில் பாலி என்ற சிறிய மணி உள்ளது. கொடிமரத்தின் உச்சியில் மயூரத்வஜனை நினைவு கூறும் வகையில் ஆகாச தீபம் என்ற சிறிய விளக்கும் இருக்கும். கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடிக்கு துவஜ படம் என்று பெயர். அந்த கொடியில் நந்தியோ கருடனோ அல்லது திரிசூலம் போன்ற ஒன்று பொறிக்கப்பட்டு இருக்கும். கொடியேற்றத்தை துவஜ ஆரோகணம் என்றும் கொடி இறக்குவதை துவஜ அவனத என்றும் கூறுவர். கொடிமரத்தை சுற்றாமல் கோயில் பிரதட்சணம் நிறைவு பெறாது. சிவாய நமக. அருள் தரும் ஆன்மீகம் புத்தகத்தில் படித்த இந்த விவரத்தை இத்தனை வருஷமாக தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என்று வருத்தம்தான். ஆனால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தெரிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அருள் தரும் ஆன்மீகத்திற்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இதை பதிவிடுகின்றேன். ஓம் நம சிவாய நமோ நமக.